வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு இந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே தமிழ் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸ்னாப்பி டிரைவர் அப்படிங்கிற ஒரு டிரைவர் பேக்கேஜை பற்றி நமக்கு இந்த பேச போகிறோம். ஓகேங்களா, ஸோ தவிர வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு தென் பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மோஸ்ட்லி ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அதாவது ஒருத்தருக்கு அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, எனக்கு ஸ்னாப்பி டிரைவர் பற்றி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு பர்சனலாக. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்னாப்பி டிரைவர்னா என்ன, இது நம்ம என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் புதுசாக வந்திருக்க வியூவர்ஸுக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டும் ஒத்து போயிட்டு நமக்கு ஒரு அவுட்புட் சோர்ஸாக வெளியே கிடைக்கிறதுக்கு நம்ம நடுவில் இருக்க மீடியேட்டர் தான் டிரைவர். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட ஒய்ஃபை, நம்மளுடைய ஒய்ஃபை ரிசீவர் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்குன்னு வச்சுங்க. சிஸ்டத்துலேயே லேப்டாப்லேயே ஒய்ஃபை ரிசீவர் இருக்குது. நம்ம மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணினா அங்கே அதை டிடெக்ட் பண்ணணும். அங்கே அதை டிடெக்ட் பண்ணிட்டு நம்ம அக்சஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நம்மளுடைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு டிரைவர் தேவை. அந்த டிரைவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒத்து போயிட்டு நமக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும் வெளியே அவுட்புட்டாக. ஓகேங்களா, இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த டிரைவர். இந்த டிரைவர் நம்ம வழக்கமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூகுள் சைட்டுக்கு ஆஃபிஷியலாக போயிடுவோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெல் ஆப்டிப்ளெக்ஸ் 3010 ஒரு டெஸ்க்டாப் இருக்குன்னு வச்சிங்களேன். நம்ம கூகுளில் போயிட்டு டெல் ஆப்டிப்ளெக்ஸ் 3010 டிரைவர் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுவோம். அதில் கிடைக்கிற அஃபிஷியல் லிங்க்கில் உள்ளே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுதான் நம்ம காமனாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஒரு லேப்டாப்புக்கு 2 லேப்டாப் வாய்ஸ் போகிறோம்னா பிரச்சனை இல்லை. சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்கன்னு வச்சிங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வயசு ஒரு நாளைக்கே போட வேண்டியது இருக்கும். அவங்க ஒரு டெஸ்க்டாப்புக்கோ இல்லை லேப்டாப்புக்கோ நிறைய, அதாவது ஒரு மல்டிபிள் மாடல் வேறு மாடல் லேப்டாப்புக்கு வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்போ எல்லா மாடலுக்குமே போயிட்டு அவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னா டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக நம்ம நண்பர் கேட்டது என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது கரெக்டாக ஒத்து போக மாட்டுது பிரதர். எனக்கு இதை நான் பார்த்தேன், இது வந்து தமிழில் யாருமே வீடியோ எனக்கு தெளிவாக பண்ணலை, நீங்கள் கொஞ்சம் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தார். இவர் எப்போயோ கேட்டார் நம்மகிட்ட, பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது வந்து இதோடைய ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 25 GB வரும். அஃபீஷியல் சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம வழக்கமாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, இது அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆஃப்லைன் சோர்ஸ். நீங்கள் ஒரே டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு பென்ட்ரைவில் நீங்கள் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த லேப்டாப்புக்கு நீங்கள் எந்த டெஸ்க்டாப் வாய்ஸ் போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் இதை நீங்கள் எடுத்து அந்த பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு எந்தெந்த டிரைவர் இல்லைன்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவை கிடையாது, எந்த ஒரு பெய்ட் சாஃப்ட்வேரும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா, இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலுடைய சைஸ் 25 GB. இது நம்ம ரிஸ்க் எடுத்து தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா, அவருக்கு சொல்லியிருந்தது அதான், ஒரு எனக்கு தெரியாமல் நான் டவுன்லோட் பண்ணி அது வேஸ்ட்டாக போயிடும், 25 GB ஃபைல், அதுக்கான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுன்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிம்பிளான மெத்தடில், அதிகமாக நான் உங்களுக்கு குழப்பவே விரும்பலை. டவுன்லோட் பண்ண போகிறோம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வச்சுக்க போகிறோம், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹோப் இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப்புக்கு 2 லேப்டாப் நான் வாய்ஸ் போட போகிறேன்றவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, இது யாருக்கு மோஸ்ட்டாக தேவைப்படும்னா, இது மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுட்டு அதிகமான மல்டிபிள் சிஸ்டம் நம்ம வாய்ஸ் போடுறவங்களுக்கு தான் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எதனா விட்டுருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இது இல்லை பதில், இது நீங்கள் தெளிவாக சொல்லலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இருக்காங்க, கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கிடையாது, உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது, அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கும் டெடிகேட் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ அப்டேட் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்பி டிரைவர் அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்க ப்ரௌசர் எது வேணால் ஓப்பன் பண்ணிங்க. நான் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்னாப்பி டிரைவர் ஆஃப்லைன் டவுன்லோட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்கே உங்களுக்கு அஃபிஷியல் லிங்க் கிடைக்கும், .org இது கிடைக்கும். இதை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட் டவுன்லோட் பண்ணிங்க. 25 GB வரும். ஓகேங்களா, இப்போ இது வந்து கொஞ்சம் ஏதோ எரராக இருக்குது, சைட்டு டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோடைய கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, ரிவ்யூன்னு சொல்லிட்டு போட்டு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வேறு எது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கோ பாருங்கள். நான் ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சைட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுலாம் பண்ணிங்க. ஓகேங்களா, அஃபிஷியல் சைட் வந்து பெஸ்ட்டு. இன்கேஸ் அஃபிஷியல்லாம் உங்களால் பண்ண முடியல, இதே மாதிரி எரர் தான் உங்களுக்கும் வருது அப்படின்னா அவங்க சைட்லேருந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிலே டவுன்லோட் பண்ணிங்க. நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு தனி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இது வந்து 232 GB ஒரு ஹார்ட் டிஸ்க். நான் வந்து 100 GB தனியாக பிரித்து எடுத்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்க்காக ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிட்டாலும் பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு 64 GB பென்ட்ரைவ் இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கு தான் இந்த ஹார்ட் டிஸ்க் நான் காமிக்கிறேன். இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லொக்கேஷன் போயிடலாம். ஸ்னாப்பி டிரைவர்
ஓகேங்களா. இதான் லொக்கேஷனு, எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22.5 GB இதோடைய ஃபைல் சைஸு. ஓகேங்களா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். என்ன பாஸ்வேர்ட் நீங்கள் உங்களுடைய சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் கேட்டாங்களோ அதை கொடுங்க. நான் டவுன்லோட் பண்ணது 123 தான் பாஸ்வேர்டு. நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், டியூரேஷன் அதிகமாக போகக்கூடாதுன்றனால. ஓகே, இதை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அந்த ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 22.5 GB தான், எந்த ஒரு கம்ப்ரஸர் ஃபைலும் கிடையாது. ஓகேங்களா, அப்படியே அஃபிஷியல் ஃபைல் தான். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஒதுக்கியிருக்க பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நான் அந்த ஸ்பேஸில் நான் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்வேர்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து டிபெண்ட் ஆன உங்களுடைய பென்ட்ரைவுடைய போர்ட் இருக்குது இல்லையா, அது வந்து 2.0 வந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், 3.0 வந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். வெயிட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிங்க. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓகே, இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அதான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், அதை அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம காப்பி பண்ணி இந்த ஃபைலில் வச்சுட்டோம். ஓகேங்களா, இதுக்கு மேலே இதில் நமக்கு எந்த வேலையும் இருக்காது. ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டால் காப்பியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைவர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எல்லாத்துடைய ட்ரைவரும். ஓகேங்களா, நம்ம கிட்ட இருக்க மல்டிபிள் மாடல்ஸோடைய லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்புடைய மாடல் இதுதான், இதுக்கான ட்ரைவர்ஸ் தான் இது. ஓகே, இது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாமே காப்பி ஆகி தான் இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஜெக்ட் நவ். நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா எஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 232 GB நான் இதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே இது என்னுடைய இன்னொரு லேப்டாப்பில் நான் போட்டு ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஓகேங்களா, அதனால் ரெஃபரன்ஸ் காமிக்கிறேன். நான் வேறு எதுவும் பண்ணலை, இதை தான் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, நம்ம உங்களுடைய பென்ட்ரைவ் வந்தால் ரைட் கிளிக் பண்ணிட்டு எஜெக்ட் நவ் கொடுத்து எஜெக்ட் பண்ணிங்க. இது எஜெக்ட் நவ் காட்டாது, ஏன்னா இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு நான் ரிமூவ் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு ஒரு லேப்டாப் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான். Lenovo E4125 அந்த மாடலு. Windows 7 OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து அஃபிஷியல் சப்போர்ட் Windows 10 மட்டும்தான். Windows 7க்கான டிரைவர் உங்களுக்கு அஃபிஷியலாகவே கிடைக்காது. Windows 7க்கான டிரைவரு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டியாக பண்ணும்போது இல்லை நமக்கு கிடைக்குதா, கொஞ்சம் டெஸ்டிங் டஃபாக கொடுக்கலான்ட்டு தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஹார்ட் டிஸ்க்கு அங்கே நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு டிவைஸ் மேனேஜரில் பாருங்கள், இதில் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பென்ட்ரைவ் வந்து அப்படியே பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்க. ஓகே, அந்த லொக்கேஷன் போய்ட்டு ஸ்னாப்பி டிரைவர் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஒன்று நான் காமிக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான், அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக காமிக்கிறேன். Lenovo E4125 மாடல் தான் இது. அங்கே பார்த்தீங்கன்னா AMD Pro A4 உடைய ப்ராசர் இருக்குது, நீங்கள் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதுலேயும் பாருங்கள். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வெளியே இருக்க டிவைஸ் நேம் உங்களுக்கு நான் காமிக்க முடியல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. AMD A4 இந்த லேப்டாப்பில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ண டிவைஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பி டிரைவர் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா SDI அப்படி போட்டு *64 இருக்குது இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு SR நோக்கி எஸ் கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெக்கனைஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஆல் ஆக்சஸ் கொடுத்துங்க. Windows 7 64 பிட்டு. ஓகேங்களா, என்ன மதர் போர்டு, என்ன டைப் லேப்டாப்பாக டெஸ்க்டாப் பண்ணுறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுச்சு அதுவே. இப்போ நான் உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன டிரைவர்ஸ் இருக்குது, என்னென்ன டிரைவர்ஸ் இல்லை அப்படிங்கிறத வச்சு நம்ம டிவைஸ் மேனேஜரில் எது அப்டேட் ஆகாமல் இருக்கணும், அங்கே காஷன் சிம்பிள் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு எல்லோ கலரில் இதெல்லாம் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகலை. ஈத்தர்நெட் கண்ட்ரோலர், அப்புறம் நெட்வொர்க் கண்ட்ரோலர், PCI டிவைஸு, PCI என்கிரிப்ஷன் அப்படின்ற விஷயம், SM பஸ் கண்ட்ரோலர், அது USB உடைய இது, இன்னும் நிறைய விஷயம் நமக்கு டிரைவர் கிடைக்கல. நான் ஆக்சுவலாக எந்த டிரைவருமே அதை இன்ஸ்டால் பண்ணலாங்க, ஒன்றும் சீரியஸாக எதுவுமே கிடைக்கல எனக்கு. அதை அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இதுக்கு ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு பண்ணுவோம். எந்தெந்த டிரைவர்லாம் இல்லைங்கிறது இங்கே காட்டும். டிரைவர் அவைலபிள், டிரைவர் நாட் இன்ஸ்டால்ட் 8 அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்படின்னா அந்த பேக்கேஜில் டிரைவர் இருக்குது, ஆனால் இன்னும் நமக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னு காமிக்குது. ஸோ அந்த டிக் பாக்ஸ் எந்த டிரைவர்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரைவர் மிஸ்ஸிங், USB 3.0ன்றது மிஸ்ஸிங்கு. அது இந்த பேக்கேஜில் கிடையாது. ஓகேங்களா, அதை எப்படி பண்ணணுன்றது நான் அடுத்து சொல்கிறேன், வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். இதை விட்டுடுங்க, மீதி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிற விஷயம் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். நான் என்ன சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு 25 GB வரும். நான் டவுன்லோட் பண்ணி 22 GB தான், நிறைய ஃபைல் மிஸ் ஆகிருக்கும். ஸோ மேலே இன்ஸ்டால்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு 12 டிரைவர் மொத்தம் நம்மக்கிட்ட இல்லை, அது எல்லாமே ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் ஆகும். நான் இது எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, டைம்லாம் ரொம்ப டைம் எடுக்காது, இருந்தாலும் வீடியோ டியூரேஷன் அதிகமாக போகக்கூடாதுன்றதுனால நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். இது இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் குயிக்காக தான் ஆகும். நம்ம தேர்ட் பார்ட்டியாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஸோ இதுக்கும் வித்தியாசம் இருக்கும்.
இது நம்ம ஆஃப்லைனில் இருக்குன்றதுனால ஜஸ்ட் காப்பிங் டைம் மட்டும் தான் நமக்கு எடுக்குமே தவிர அதிகமான இன்ஸ்டலேஷன் டைம் எடுக்காது. ஓகேங்களா? இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். எல்லா டிரைவரும் அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது எது இருக்குது எது இல்லை ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்றது எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இதிலே நீங்கள் ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியும். இது ஒரு டிரைவர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வெளியே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் உங்களுக்கு வைஃபை டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும்போது காமிக்கிறேன், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கீழே தெரியும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராலாக அதில் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்றா போயிட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தேடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுன்றது இல்லை. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜரில் நமக்கு ஒரு சில டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு காமிக்குது. சரி, ஓகே, அது ஆகட்டும், நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வைஃபை சிம்பிள் நமக்கு மாறும் பாருங்கள். ஓகேவா? வைஃபை இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து ப்ளூடூத் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கீழே ப்ளூடூத் சிம்பிள் வந்துடுச்சா? ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டிரைவர் இன்ஸ்டால் ஆகிறது அதோடைய விசிபிலிட்டி உங்களுக்கு வெளியே தெரிய வரும். ஓகேங்களா? இது எல்லாமே நார்மலாக நடக்கிறது தான். என்ன ஒன்று நம்ம ஆன்லைனில் பண்ணுவோம், இப்போ ஆஃப்லைனில் பண்ணுறது ஒரு வித்தியாசம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நமக்கு இது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக பிசி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஆஃப்டர் ரீஸ்டார்டிங் ஒரு உங்கள் பிசியை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது. அப் அண்ட் டவுன் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி, டிரைவர் இல்லை. ஆனால் இப்போ பண்ண முடியுது. ஸோ வால்யூம் கீ எனக்கு ஒர்க் ஆகாது அப் அண்ட் டவுன், ஆனால் இப்போ ஒர்க் ஆகுது. ஏன்னா டிரைவர் ஒர்க் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதனால் ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிவைஸ் மேனேஜர் போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிரைவர் நமக்கு இன்ஸ்டால் ஆகாமல் இருந்தது இல்லையா, அதுங்க நமக்கு பிரச்சனை தான் இருக்கும். 2 டிரைவர் இன்ஸ்டால் ஆகலன்னு காமிக்குது. பார்த்திங்கன்னா அன்னோன் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு 2 காமிக்குது இல்லையா. ஒன்று எக்ஸ்டர்னல் மவுஸ் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது ரெகனைஸ் பண்ணலை. அந்த யூஎஸ்பி டிரைவர்ஸ் ஒர்க் ஆகிறதுனால அது நமக்கு அது ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம அந்த மிஸ் ஆகி பண்ண டிரைவர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்னாப்பி டிரைவர் நம்ம பழைய லொக்கேஷனே போயிடுங்க. அந்த SDI *64 ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டிரைவர் இல்லை. ஆக்சுவலாக ஒரு டிரைவர் 3 இன்ஸ்டால் பண்ணலை. ஏற்கனவே நமக்கு நிறைய காமிச்சது இல்லையா, இப்போ ஒன்று தான் இன்ஸ்டால் பண்ணலான்னு காமிக்குது. சரி, ஓகே, இது நம்ம எப்படி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் லோட் ஸ்னாப்ஷாட், அது கீழே எக்ஸ்ட்ராக்ட் 2 இருக்குது இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்ம டிரைவர் லொக்கேஷன் வச்சுருக்கோமோ நான் அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எந்தெந்த டிரைவர்லாம் இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்ரி பண்ணிட்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அலோ ஆக்சஸ் கேட்கும், அதை கொடுத்துங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆல் டிரைவர் பேக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 32 ஜிபியா, ஆமாம் 32 ஜிபி. இதில் இருக்க டிரைவர்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங்கு, நம்ம இதே கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணேன் இல்லையா, ஸோ அதனால் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். மேபி ஒரு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா? இப்போ அதை டவுன்லோட் பண்ணுறவங்க பண்ணிங்க. இப்போதைக்கு என்னால் டவுன்லோட் பண்ண முடியாது, அவ்வளோ சைஸ் இல்லை, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அவ்வளோ தாங்க, இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அவள் தாங்க இன்ஸ்டலேஷன் முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த மெத்தடில் தான் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு USB 3.0 ஹப்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிரைவர் நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று நான் வந்து ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தேன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் மிஸ் ஆகிருக்கலாம் அந்த டிரைவர். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இது மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அரௌண்ட் 32 GB வந்தது இல்லையா. ஸோ ஒன் டைம் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ ஆல்.